Divine Tamil Stories for all. Divine Tamil Stories for all சேனல் உங்களை வரவேற்கிறது. இந்த சேனல் திருவிளையாடல் புராணம் என்ற கதையில் வருகின்ற சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் எடுத்துக் கூறும் வகையில் சிறிய கதைகளாக ஒவ்வொரு எபிசோடுகளாக உங்களிடம் வந்து சேர்க்கப் போகிறது. இந்த சேனல் உங்கள் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டுவதாகவும் இளைய தலைமுறையினருக்கு ஏற்றவாறு அனிமேஷன் வீடியோக்களாகவும் புராண கதைகளை சுவாரஸ்யமாக எடுத்துரைக்கும் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நிறைய ஆன்மீக கதைகளையும் 64 திருவிளையாடல்களையும் தெரிந்து கொள்ளலாம். வெல்கம் டு டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல். முதல் பாகம், இந்திரன் பழி தீர்த்த படலம். திரேதா யுகத்தில் சுவர்க்கத்தின் அதிபதியான தேவேந்திரன் தேவ மங்கையரின் கவர்ச்சியான நடனங்களிலும் இசையிலும் மனதை கொடுத்து கடமையை மறந்த நிலையில் திளைத்திருந்தான். சரியாக அந்த வேளையில் தேவர்களின் ஆசானான வியாழ பகவான் இந்திரனை சந்திக்க தேவலோகம் வந்தார். கேளிக்கையில் மூழ்கியிருந்த இந்திரன் குருவின் வருகையை கவனிக்கவில்லை. அவர் வந்ததற்கான முறையான மரியாதையையோ உபசரிப்பையோ செய்ய தவறினான். தன் சீடனின் இந்த கவனமின்மையால் வருத்தமும் கோபமும் கொண்ட குரு வியாழ பகவான் இந்திரன் அறியாதவாறு அங்கிருந்து மறைந்து சென்றார். குருவின் ஆசியை இழந்த காரணத்தால் இந்திரன் தனது இயற்கையான சக்தியையும் ஒளியையும் படிப்படியாக இழந்தான். இதன் விளைவாக அசுரர்களை சமாளிக்கும் வீரம் அவனிடம் குறைந்து பெரும் தவிப்புக்கு ஆளானான். இந்த துயரத்திலிருந்து மீள வழி தேடி இந்திரன் பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்டான். பிரம்மாவின் அறிவுறுத்தலின் பேரில் அவன் அசுர குலத்தைச் சேர்ந்த விசுவரூபன் என்பவரை தற்காலிகமாக தன் புதிய ஆசானாக ஏற்றுக்கொண்டான். விசுவரூபன் தேவர்களுக்காக யாகங்கள் செய்தாலும் தனது சொந்த இனமான அசுரர்களின் நன்மைக்காக மறைமுகமாக இரகசிய மந்திரங்களை உச்சரித்து வந்தான். விசுவரூபனின் இந்த கள்ளத்தனமான செயலை அறிந்த இந்திரன் பொறுமை இழந்து ஆவேசமானான். அவனுடைய 3 தலைகளையும் தனது வஜ்ராயுதத்தால் துண்டித்துக் கொன்றான். விசுவரூபன் கொன்றதன் பாதகமாக பிரம்மஹத்தி தோஷமுடனேயே இந்திரனை பிடித்து கொண்டது. பிரம்மஹத்தி தோஷம் ஒரு பயங்கரமான பேயின் உருவம் எடுத்து ஒரு கருப்பு துணியையும் தடியையும் ஏந்தியவாறு இந்திரனை நாள் முழுவதும் விடாமல் அச்சுறுத்தியது. இந்த கொடிய கர்ம வினையிலிருந்து இந்திரன் எவ்வாறு மீண்டான் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவலோக அதிபதியான இந்திரன் விஸ்வரூபனை கொன்ற மாபெரும் பாதகத்தால் உண்டான பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருந்தான். தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த பெரும் தோஷத்தை 4 கூறுகளாக பிரித்து மரங்கள், பெண்கள், மண் மற்றும் நீர் ஆகியவற்றுக்கு அளித்து தங்கள் தலைவனை மீட்டெடுத்தனர். ஆனால் தன் மகனை இழந்த துயரிலும் கோபத்திலும் இருந்த துவஷ்டா விஸ்வரூபனின் தந்தை இந்திரனை ஒருபோதும் மன்னிக்க தயாராக இல்லை. அவர் மாபெரும் சக்தி வாய்ந்த அபிஷார ஹோமத்தை நிகழ்த்தி கோர வடிவம் கொண்ட விருத்திராசுரன் என்ற கொடூர அசுரனை படைத்தார். கொலைவாளை கையிலும் எவராலும் வெல்ல முடியாத உடல் வலிமையையும் தாங்கி பிறந்த அந்த அசுரன் ஆண்ட சராசரங்களை அதிர்வைக்கும் இடி போன்ற குரலில் சிரித்தான். துவஷ்டா அவனை நோக்கி, உடனே தேவலோகம் சென்று தேவர்களை துவம்சம் செய், தேவேந்திரனை அழித்து விட்டு வா என்று ஏவினார். ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு இந்திரன் போருக்கு வந்தான். ஆனால் விருத்திராசுரன் மிக மூர்க்கத்தனமாகவும் பயங்கரமாகவும் போரிட்டான். அவனது அசுர பலத்திற்கு முன் தேவர்களால் அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. சினம் கொண்ட இந்திரன் தன் கையில் இருந்த வலிமை மிக்க வஜ்ராயுதத்தை அசுரன் மீது எரிந்தும் அது அவனது உடலில் ஒரு சிறிய கீறலை கூட ஏற்படுத்தவில்லை. விருத்திராசுரனுடன் போரிட்டு வெல்வது சாத்தியமில்லை என்பதை இந்திரன் உணர்ந்தான். தன்னை காத்துக்கொள்ள வழியறியாத இந்திரன் நேராக சத்தியலோகம் சென்று படைப்பு கடவுளான பிரம்மனை சந்தித்தான். பிரம்மன் இந்திரனை அழைத்து கொண்டு வைகுந்தம் சென்று காக்கும் கடவுளான திருமாலை சந்தித்து ஆலோசனை கேட்டார். திருமால் புன்னகையுடன், இந்திரனே, உனது வஜ்ராயுதம் பழமையாகிவிட்டதனால் அசுரர்களின் உயிரை வாங்கும் அதன் பழைய வலிமையை இழந்துவிட்டது. உனக்கு இப்போது புதிய வஜ்ராயுதம் ஒன்று தேவை. ஆனால் அது பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு உலோகத்தாலும் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது என்று கூறினார். குழப்பமடைந்த இந்திரன், அப்படிப்பட்ட ஆயுதம் எங்கே கிடைக்கும் என்று கேட்டான். அதற்கு திருமால், ஒரு காலத்தில் பார்க்கடலை கிடையும் போது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை ததீசி என்ற மாபெரும் முனிவரிடம் பாதுகாப்பாக வைத்தனர். ஆனால் நீண்ட நாட்களாகியும் தேவர்கள் திரும்பி வந்து அவற்றை கேட்காததால் முனிவர் அந்த ஆயுதங்களை வேறு யாருக்கும் கொடுக்க மனமின்றித்தானே விழுங்கி ஜீரணித்து விட்டார். தற்போது அந்த ஆயுதங்களின் சாரம் அவரது முதுகெலும்போடு கலந்துவிட்டது.
உனக்கு தேவையான புதிய வஜ்ராயுதத்தை உருவாக்க தேவையானது அந்த ததீசி முனிவரின் முதுகெலும்புதான். அவர் எதையும் தானம் செய்யும் ஈகை குணம் கொண்டவர். உனக்காக தன் தேகத்தை தியாகம் செய்வார் என்றார். தயக்கத்துடன் ததீசி முனிவரை அணுகிய இந்திரன் தான் வந்த காரியத்தை விளக்கினான். ததீசி முனிவர் மகிழ்ந்து, இந்திரா, உனது துயரையும் தேவர்களின் தோல்விகளையும் போக்க என்னால் முடியும் என்றால் அது ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுவது எனக்கு பெருமை. தேவர் குலம் தழைக்கவும் அசுரர் குலம் அழியவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று கூறினார். அவர் உடனே சுபயோக சமாதியில் ஆழ்ந்தார். அவரது ஆன்மா ஒளி வடிவம் கொண்டு கிளம்பி சிவலோகத்தை அடைந்தது. அவ்வாறு தியாகம் செய்த ததீசி முனிவரின் முதுகெலும்பை இந்திரன் எடுத்துக்கொண்டு தேவலோகத்தின் சிற்பியான விஸ்வகர்மாவிடம் ஒப்படைத்தான். விஸ்வகர்மா அந்த எலும்பை பயன்படுத்தி பிரபஞ்சத்திலேயே வலிமையான புதிய வஜ்ராயுதத்தை தயாரித்து கொடுத்தார். அந்த புதிய ஆயுதத்தை பெற்ற இந்திரன் தன்னுடைய 4 வகை படைகளையும் திரட்டிக்கொண்டு விருத்திராசுரனை மீண்டும் எதிர்க்க போர்க்களம் நோக்கி புறப்பட்டான். புதிய வஜ்ராயுதத்தை கண்ட அசுரன் பயந்து ஓடி சென்று கடலுக்குள் மூழ்கி மறைந்து கொண்டான். பிரம்மனிடம் உதவி கேட்ட இந்திரனுக்கு பிரம்மன் அகத்திய முனிவரை கண்டு உதவி பெறுக என்று வழிகாட்டினார். உடனே இந்திரன் பொதிகை மலைக்கு விரைந்து சென்றான். அருந்தமிழ் முனிவராகிய அகத்தியரை கண்டு பணிந்தான். கடலுக்குள் விருத்திராசுரன் ஒளிந்திருப்பதை தெரிவித்தார் அகத்தியர். கடல் வற்றினால் ஒழிய அவனை அழிக்க முடியாது, அதற்கு தாங்களே உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினான். தேவர்களின் துயரத்தை நீக்கி அவர்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அகத்திய முனிவர் உடனே தவ வலிமையினால் கடல் நீர் முழுவதையும் தனது உள்ளங்கையில் எடுத்து மடக்கென்று குடித்து விட்டார். தண்ணீர் வற்றிய பிறகு அங்கே கரடு முரடான பாறைகள், பள்ளத்தாக்குகள், பாலைவனங்கள், கடல் வாழ் பிராணிகள் ஆகியவை எல்லாம் தெரிந்தன. கடல் வற்றியது. ஒரு குன்றின் உச்சியில் விருத்திராசுரன் தவம் செய்தபடி இருந்தான். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை ஏவினான். அது விருத்திராசுரன் தலையை பூக்கொள்வது போல் வெட்டி எறிந்தது. ஆனால் மீண்டும் பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை பிடித்துக் கொண்டது. கையில் உலக்கையுடன் அந்த பிரம்மஹத்தி அவனை கோர சொரூபத்தோடு விரட்டியது. அதனிடமிருந்து தப்பிக்க அவன் எங்கெங்கோ ஓடினான். இறுதியில் வேறு வழி இல்லாமல் தாமரை குளத்தை அடைந்தான். அங்கே ஏராளமான தாமரை மலர்கள் பூத்திருந்தன. ஒரு தாமரை பூவின் தண்டுக்குள் சென்று யாருக்கும் தெரியாமல் அமர்ந்து கொண்டான். தேவபுரியை ஆண்டு வந்த தேவேந்திரனின் கதி இப்படியாகிவிட்டது. அவன் இல்லாத தேவலோகம் தன் வலிமையையும் பிரகாசத்தையும் புகழையும் இழந்தது. உங்களுக்கு ஆன்மீக புராண கதைகள் பிடிக்கும் என்றால் இந்த டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எளிய நடையில் எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணம் இந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவரும். நன்றி. கடந்த அத்தியாயத்தில் இந்திரன் தாமரை தண்டுக்குள் ஒளிந்ததை கண்டோம். இந்த திருவிளையாடல் புராணத்தின் முதல் கதையை கேட்பவர்களுக்கு பல அற்புத பலன்கள் கிடைக்கும். ஆகவே இறுதி வரை கேளுங்கள். அந்த நேரத்தில் நகுஷன் என்பவன் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்து இந்திர பதவியை அடைந்தான். இந்திரனின் மனைவி இந்திராணியை அனுபவிக்க துடித்தான். நகுஷன் சப்தரிஷிகளும் நகுஷனின் பல்லக்கை தூக்கி கொண்டு வந்தனர். அப்பொழுது சர்ப்ப என்று வடமொழி சொல்லை பயன்படுத்தி அவர்களை வேகமாக செல்லுங்கள் என்று விரட்டினான் நகுஷன். அதனால் அகத்திய முனிவர் கோபம் கொண்டார். நகுஷனை அசையக்கூட முடியாத மலைப்பாம்பாக விழுந்து கிடத என்று சாபமிட்டார். அவன் மலைப்பாம்பாக மாறி பூமியில் கீழே விழுந்தான். தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் குலகுருவான குரு பகவானின் பாதங்களை பணிந்து நிலைமையை சரி செய்யுமாறு வேண்டினர். இரக்கம் கொண்ட வியாழ பகவான் வடகிழக்கு திசையில் சென்று தாமரை குளத்தை அடைந்தார். இந்திரா, வெளியே வா என்று அழைத்தார். அவர் இந்திரனை தேவலோகம் அழைத்து கொண்டு சென்றார். இந்திரன் தன் தவறை மன்னிக்குமாறு வியாழ பகவானை வேண்டினான். ஐயனே, என்னை வாட்டிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிகாட்டுங்கள் என்று பிரார்த்தித்தான். உடனே வியாழ பகவான், உன்னை பிடித்துள்ள தோஷம் முழுவதாக நீங்க வேண்டுமானால் இந்த தேவலோகத்தில் இது முடியாது, நீ பூலோகம் செல்ல வேண்டும் என்றார். பூலோகத்திற்கு சென்ற இந்திரன் கைலை மலையில் சிவனை தரிசனம் செய்தான். அங்கிருந்து திருக்கேதாரம், காசி முதலிய தலங்களை வணங்கினான். கங்கை, யமுனை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடினான். பிறகு காஞ்சி முதலான தலங்களை தரிசித்தான். அவனை பிடித்த தோஷம் அவனை விட்டப்பாடில்லை. இறுதியாக அவன் கடம்பவனம் என்ற மதுரையை வந்தடைந்தான். இந்திரனின் முகம் பழைய பொலிவை அடைந்தது. வலிமை கூடியது. அவனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. மகிழ்ச்சியில் இந்திரன்
குருவின் பாதங்களில் பணிந்து வணங்கி ஆனந்தத்தை தெரிவித்து நன்றி சொன்னான். கடம்பவனம் முழுவதும் தெய்வ மனம் கமழ்ந்தது. மரங்களும் பறவைகளும் கூட ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது போல் உணர்ந்தான். அங்கே அதிசயத்தக்க காட்சிகளை இந்திரனும் தேவர்களும் கண்டனர். பசியோடு இருந்த பசுவின் கன்றுகளுக்கு புலி தன் பாலை ஊட்டியது. வெயிலில் வருந்திய பாம்பு குட்டிகளுக்கு கருடன் தன் சிறகால் நிழல் ஏற்படுத்தியது. அந்த பறவை வெயிலில் காய்கிறதே என்று வருத்தம் அடைந்த குரங்கு குளத்து நீரை எடுத்து வந்து கருடன் மீது தெளித்து தன் அன்பை வெளிப்படுத்தியது. பகை மறந்த நிலையில் விலங்கு மற்றும் பறவைகளின் வித்தியாசமான செயல்களை கண்டு அனைவரும் மெய் சிலிர்த்தனர். மன்னா, நாங்கள் காண கிடைக்காத தெய்வீக காட்சியை கண்டோம். புனிதமும் தூய்மையும் கொண்ட அந்த தீர்த்தங்கரையில் கடம்ப மரத்தின் நிழலில் சிவலிங்கம் ஒன்று தரிசனம் தருகிறது. அது ஒப்பற்றதாகவும் சுயம்புவாகவும் தோன்றியதாக இருக்கிறது. அழகான சிவலிங்கத்தை தனது 1000 கண்களால் தரிசனம் செய்தான் இந்திரன். ஆடினான், பாடினான், தன் மகிழ்ச்சியை பலவாறு வெளிப்படுத்தினான். அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நாக கங்கணத்தை அணிந்தவனே போற்றி, ஆதி பரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி என்று வாயார போற்றி துதித்தான். பிறகு தனது ஆட்களை தேவலோகத்தில் இருந்து பாரிஜாதம் முதலான பலவித நறுமண மலர்களை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். இறைவனுக்கு நான் சிறப்பாக பூசை செய்ய வேண்டும் என்றான். விஸ்வகர்மாவை அழைத்து இறைவனுக்கு மிக அருமையான விமானம் ஒன்றை அமைத்து தருமாறு ஆணையிட்டான். உடனே சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முந்தியதால் தாமரை குளத்தை அடைந்து அங்கே தாமரை மலர்களை தேடினான். ஆனால் நல்ல மனமுள்ள மலர்கள் அங்கே கிடைக்கவில்லை. இதனால் மனசோர்வடைந்தான் இந்திரன். அப்பொழுது தாமரை குளத்தில் பொன் தாமரை மலர்களை பூக்கச் செய்தார் சோமசுந்தர கடவுள். இறைவன் தன் மீது காட்டும் அன்பை நினைத்து நெக்குருகினான் இந்திரன். தாமரை குளத்தில் நீராடி பொற்றாமரை மலர்களை பறித்து கையில் எடுத்துக்கொண்டு சிவலிங்கம் இருக்கின்ற இடத்திற்கு வந்தடைந்தான். அந்த நேரத்தில் தேவலோகத்தில் இருந்து விஸ்வகர்மா செய்து அனுப்பிய மாணிக்க விமானம் ஒன்று வந்து இறங்கியது. அந்த விமானத்தில் முறைப்படி பூஜை செய்து இறைவனுக்கு அர்ப்பணித்தான். இந்திரலோகத்தில் இருந்து தேவர்கள் பூஜைக்கு உரிய பொருட்களை கொண்டு வந்தனர். அவற்றை சிறப்பான முறையில் பூஜைகள் செய்தான். நெற்றிக்கண் உடைய செல்வனை பலமுறை போற்றி வணங்கினான். பக்தியினால் கண்ணீர் பெருக, ஐயனே, தங்களை பூஜை செய்யும் பாக்கியத்தை விட வேறு பாக்கியம் என்ன இருக்கிறது என்றான். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த இறைவன், இந்திரனே, நீ ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய் என்றார். ஆண்டு முழுவதும் செய்கின்ற பூஜையின் பலனை அந்த ஒரு நாளில் நீ செய்தால் எல்லா வளங்களையும் பெறுவாய் என்றார். இந்திரன் தனது குருவை வணங்கி இந்திரலோகம் சென்று இன்பத்தின் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தான். அவனை துரத்தி வந்து அச்சமூட்டிய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. இது சோமசுந்தர பெருமானின் முதல் திருவிளையாடல். இந்த முதலாம் திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு எதிரிகளை ஜெயிக்கின்ற வலிமையும் மிகுந்த புண்ணியமும் செல்வமும் வளரும். ஒருவருக்கு ஏற்பட்ட பழியையும் நோயையும் போக்கவல்ல சிறப்பு கொண்டது இந்த திருவிளையாடல். உங்களுக்கு ஆன்மீக புராண கதைகள் பிடிக்கும் என்றால் இந்த டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எளிய நடையில் எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணம் இந்த வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவரும். நன்றி. பிறவியை தீர்த்து மனிதர்களுக்கு முக்தி அளிக்கும் புண்ணிய ஸ்தலமான வாரணாசியில் முன்னொரு காலத்தில் துர்வாச மகரிஷி சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட போது ஈசன் மகிழ்ந்து தனது திருமுடியில் இருந்து ஒளியும் மனமும் மிக்க பொன் தாமரை மலரை அருளினார். துர்வாசர் அதை பக்தியோடு பெற்று இந்திரனுக்கு அளிக்க இந்திரலோகம் சென்றார். அசுரர்களை வென்ற பெருமையால் ஆணவம் கொண்ட இந்திரன் ஐராவதத்தின் மீது அமர்ந்தபடியே துர்வாசரை மதிக்காமல் ஒரு கையால் மலரை பெற்றான். மேலும் அதன் பெருமையறியாத இந்திரன் அதை ஐராவதத்தின் மீது வைக்க யானையோ அதை துதிக்கையால் தள்ளி காலால் நசுக்கியது. இதை கண்ட துர்வாச மகரிஷி அளவற்ற சினம் கொண்டார். நிலையற்ற வெற்றியாலும் செல்வச் செருக்கினாலும் ஆணவம் கொண்ட மந்தபுத்தி இந்திரனே, சிவபெருமானின் திருமுடி மலரை அவமதித்த நீ உன் அதிகாரத்தை பாண்டிய வீரன் சத்ரசேனன் சக்ராயுதத்தால் இழப்பாய். உன் வெள்ளை யானையும் வன யானையாக திரிய கடவது என சபித்தார். தேவேந்திரன் பெற்ற சாபம் கேட்டு கலங்கிய தேவர்கள் முனிவரின் கால்களில் விழுந்து சாபத்தை மாற்ற வேண்டினர். பிறகு என்ன நடந்தது, இந்திரனும் ஐராவதமும் எப்படி சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்றார்கள என்பதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இந்த வீடியோவை இறுதி வரை கேட்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. கடந்த அத்தியாயத்தில் தேவேந்திரனும் ஐராவதமும் துர்வாச மகரிஷியிடம் சாபம் பெற்றனர் என்பதை கண்டோம். அவர்கள் எப்படி சாப விமோசனம் அடைந்தார்கள் என்பதை இன்று பார்ப்போம். தேவர்கள் சாபத்தை மாற்றுமாறு வேண்ட இந்திரனின் சாபம் தலைக்கு வருவது முடியோடு கழியும் என்று சாப விமோசனம் தந்தார். ஐராவதத்தின் சாபம் 100 ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் சிவபெருமானை வணங்கி பொற்றாமரை குளத்தில் நீராடும் போது ஐராவதத்திற்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றும் துர்வாசர் அருளினார். சாபம் பெற்ற ஐராவதம் தன் வெண்ணிறத்தை இழந்து சாதாரண கருப்பு நிறக்காட்டு யானையாக அறிவும் மங்கி 100 ஆண்டுகள் வெயிலிலும் மழையிலும் வாடி பசியில் அலைந்து துன்புற்றது. 100 ஆண்டுகள் கழித்து விமோசன நேரம் நெருங்கியது. ஒரு நாள் ஆலவாய் நகரமாம் மதுரை நகரினுள் புகுந்த யானை பொற்றாமரை குளத்தை கண்டது. அந்த குளத்தில் நீராடியதும் அதன் கருமை நிறம் நீங்கி மீண்டும் வெள்ளை நிறம் பெற்றது. அதே சமயம் அதன் பழைய அறிவும் ஞானமும் திரும்பி வந்தன. அங்கே சொக்கலிங்க பெருமான் தோன்ற ஐராவதம் ஆனந்த கண்ணீர் வடித்தது. புனித குளத்திலிருந்து பொற்றாமரை மலர்களை பறித்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்து பக்தி சிரத்தையுடன் வழிபட்டது. ஐராவதத்தின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க யானையோ பணிவுடன், ஐயனே, உமது திருவடி நிழலிலேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை என்றது. கருணையே உருவான ஈசன், ஐராவதமே தேவர் தலைவனான இந்திரன் எனது பரம பக்தன், நீ அவரை சுமப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி ஆசீர்வதித்து மறைந்தார். அங்கேயே தனது தந்தத்தினாலும் கால்களாலும் மண் பறித்து ஒரு தீர்த்த குளத்தை ஐராவத தீர்த்தம் உருவாக்கியது. ஐராவதேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தையும் ஐராவத கணேசன் என்ற விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் வழிபட்டது. வெள்ளை யானையின் சாபம் தீர்ந்த நற்செய்தி கேட்ட இந்திரன் தூதர்களை அனுப்பி ஐராவதத்தை அழைத்து வரச் சொன்னான். யானை சிறிது காலம் அங்கேயே தங்கி வழிபட்டது. பின்னர் இந்திரலோகத்திற்கு திரும்பிய ஐராவதம் இந்திரன் அருகில் சென்று வணங்கி ஈசனை தரிசித்த அனுபவங்களை பணிவுடன் எடுத்துரைத்தது. பிறகு மீண்டும் இந்திரனை சுமந்து சகல சபாக்கியங்களுடன் சுகமாக வாழ்ந்தது. இந்த 2ஆம் திருவிளையாடலை கேட்பவர்கள் சகல விதமான சாபங்களில் இருந்து விடுபடுவர். தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரனே பூமிக்கு வந்து ரகசியமாக சிவபூஜை செய்த இடம் எது தெரியுமா? ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவர்கள் பூஜை செய்யும் அரிய காட்சி எப்படி கிடைத்தது? மெய்சிலிருக்க வைக்கும் அந்த தெய்வீக வரலாற்றை இன்று பார்ப்போம். முற்காலத்தில் மணவூரை தலைநகராக கொண்டு குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து வந்தார். அப்போது தனஞ்சயன் என்ற சிவபக்தி மிகுந்த வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் வியாபாரம் முடித்துவிட்டு திரும்பும் போது இருட்டிவிட்டதால் வழியில் உள்ள அடர்ந்த கடம்பவனத்தில் தங்கினான். நள்ளிரவில் அந்த கடம்பவனத்திற்குள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு பிரகாச விமானம் விண்ணிலிருந்து இறங்கியது. அதில் தேவேந்திரன் மற்றும் தேவர்கள் சூழ சுயம்புவாக எழுந்தருளிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய வந்தனர். மறைந்திருந்து இதை கண்ட தனஞ்சயன் மெய்சிலிர்த்தான். தேவர்கள் சிவனுக்கு 4 கால பூஜைகளை சிறப்பாக செய்தனர். தனஞ்சயனும் தன்னிடம் இருந்த வாசனை திரவியங்களை தேவர்களிடம் கொடுக்க அவர்களும் அதை ஏற்று இறைவனுக்கு சமர்ப்பித்தனர். விடியற்காலையில் தேவர்கள் மறைந்தனர். இது கனவா அல்லது நனவா என்ற வியப்போடு தனஞ்சயன் மன்னனை பார்க்க மணவூர் திரும்பினான். தனஞ்சயன் கண்ட அந்த சுயம்புலிங்கம் மன்னன் குலசேகரன் கனவில் இறைவன் கொடுத்த கட்டளை. இவை அனைத்தும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மதுரை மாநகரத்தை உருவாக்கியது? சிவபெருமானே சித்தராக வந்து வரைபடம் போட்ட அந்த மெய்சிலிருக்கும் வரலாற்றை நாளை தவறாமல் கேட்க மறக்காம நம்ம டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க. ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், திருவிளையாடல் புராணத்தில் வரும் இந்த மதுரை திருநகரம் கண்ட படலத்தை கேட்பவர்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். சோ மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சாதாரண வியாபாரி சொன்னதை மன்னன் நம்புவானா என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அன்று இரவே மன்னன் குலசேகர பாண்டியன் கனவில் சிவபெருமான் தோன்றி ஒரு அதிரடி கட்டளையை போட்டார். ஒரு அடர்ந்த காடு எப்படி உலகமே போற்றும் மதுரை மாநகரமாக மாறியது? சிவபெருமானே ஒரு சித்தராக பூமிக்கு வந்து மதுரை நகரத்தின் வரைபடத்தை வரைந்து கொடுத்த அந்த மெய்சிலிருக்கும் வரலாற்றை இப்போது பார்க்கலாம். தனஞ்சயன் மன்னன் குலசேகர பாண்டியனை சந்தித்து கடம்பவனத்தில் தான் கண்ட அதிசயத்தை சொன்னான். மன்னன் வியப்படைந்தான். அன்று இரவு மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றி, கடம்பவனத்தில் நாம் எழுந்தருளியுள்ளோம். அந்த காட்டை அழித்து அங்கே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கு, அதுவே உன் தலைநகராக இருக்கட்டும் என்று ஆணையிட்டார். மன்னன் மகிழ்ச்சியுடன் அமைச்சர்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடம்பவனத்திற்கு சென்றான். வணிகன் சொன்ன இடத்தை கண்டுபிடித்து அங்கே சுயம்புலிங்கத்தையும் இந்திர விமானத்தையும் கண்டு வணங்கினான். உடனே காட்டை திருத்தி நாடாக்கும் பணி தொடங்கியது. ஆனால் ஒரு பெரிய நகரத்தை எப்படி அமைப்பது? கோவில் எங்கே இருக்க வேண்டும்? தெருக்கள் எப்படி அமைய வேண்டும் என்று மன்னன் குழம்பினான். அப்போது மன்னனின் அச்சத்தை போக்க சிவபெருமானே ஒரு சித்தர் வடிவில் அங்கு வந்தார். அவர் மன்னனுக்கு ஆகம விதிப்படி கோவில், மண்டபங்கள், வீதிகள் மற்றும் மாளிகைகள் எங்கு எப்படி அமைய வேண்டும் என்று வரைபடம் போல விளக்கிவிட்டு மறைந்தார். அவர் சொன்னபடியே ஒரு பிரம்மாண்டமான நகரம் உருவானது. ஆனால் அந்த புதிய நகரத்திற்கு மதுரை என்று பெயர் வர உண்மையான காரணம் என்ன தெரியுமா? சந்திரனின் ஒளியிலிருந்து அமிர்தம் சிந்திய அந்த தெய்வீகமான நிகழ்வு எப்போது நடந்தது? கேட்பவர்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு யோகத்தை தரும் அந்த 3வது பகுதியை நாளை மறக்காமல் பாருங்கள். மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்
பெல்ல பட்டனை தட்டிடுங்க. ஓம் நமச்சிவாய். சிவபெருமானே சித்தராக வந்து உருவாக்கிய நகரம் பற்றி தெரியுமா? கடந்த அத்தியாயத்தில் அது மதுரை என்று பார்த்தோம். ஆனால் அந்த நகருக்கு மதுரை என்ற பெயர் வர உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அதன் பின்னணியில் இருக்கும் அந்த தித்திக்கும் ரகசியத்தை இன்று பார்ப்போம். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. ஏன் தெரியுமா? சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடலையும் கேட்கும் போதும் அதற்குரிய ஒரு தனிச்சிறப்பு பலன் உண்டு. முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சித்தர் கூறியபடியே குலசேகர பாண்டியன் பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கினான். தாமரை வடிவத்தில் அந்த நகரம் அமைந்தது. நடுவே கோவில், அதை சுற்றி வீதிகள், மண்டபங்கள், நந்தவனங்கள், குளங்கள் என அனைத்தும் சிறப்பாக அமைக்கப்பட்டன. நகரின் காவல் தெய்வங்களாக அய்யனார், சப்தமாதர்கள், காளி, விஷ்ணு ஆகியோர் எல்லைகளில் நியமிக்கப்பட்டனர். நகரம் தயாரானதும் அதை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்னன் நினைத்தார். அப்போது சோமசுந்தர பெருமான் தனது ஜடாமுடியில் இருந்த சந்திரனிலிருந்து அமிர்தத்தை அந்த நகரத்தின் மீது தெளித்தார். அந்த தித்திக்கும் அமிர்தம் நகரம் முழுவதும் பரவி அதை தூய்மைப்படுத்தியது. சிவபெருமான் அருளிய மதுரம், அதாவது இனிமை அல்லது அமிர்தம் கலந்ததால் அந்த நகரத்திற்கு மதுராபுரி, மதுரை என்று பெயர் வந்தது. மன்னன் குலசேகர பாண்டியன் சிவ வழிபாடு செய்து தன் மகன் மலையத்துவஜ பாண்டியனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு இறுதியில் சிவலோகம் அடைந்தார். மதுரை திருநகரம் உருவான இந்த வரலாற்றை முழுமையாக கேட்பவர்களுக்கு சொந்த வீடு, மனை வாங்கும் யோகம் நிச்சயம் உண்டாகும். கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் என்பது திருவிளையாடல் புராணம் சொல்லும் வாக்கு. இந்த நல்ல பலன்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் போய் சேர புண்ணியத்தை தேடிக்கொள்ள மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த ஒரு அற்புதமான திருவிளையாடல் கதையோடு உங்களை சந்திக்கிற அதுவரைக்கும் நம்ம டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். ஓம் நமச்சிவாய். Divine Tamil Stories for all. இந்த நான்காவது திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. அதனால் இறுதி வரை கேளுங்கள். 1000 பெண்கள் விரும்பும் அழகு வாய்ந்த ஒரு மன்னன். ஆனால் அவனுக்கோ வாரிசு இல்லை. இறைவனை வேண்டி யாகம் செய்த அந்த மன்னனுக்கு யாகத்தீயிலிருந்து கிடைத்தது ஒரு பேரதிர்ச்சி. ஆண் வாரிசு கேட்டவனுக்கு பெண் குழந்தை கிடைத்தது மட்டுமல்ல, அந்த குழந்தை ஒரு விசித்திரமான தோற்றத்துடனும் இருந்தது. அது என்ன விசித்திர தோற்றம்? வாருங்கள் பார்ப்போம். கடந்த அத்தியாயத்தில் மதுரை உருவாக காரணமான குலசேகர பாண்டியனை பற்றி கண்டோம். அவரின் மகனான மலையத்துவஜ பாண்டியன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். சிவபக்தி மிக்கவனான அவனுக்கும் அவன் மனைவி காஞ்சனாமாலைக்கும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை. இதனால் இருவரும் மனவேதனை அடைந்தனர். குலகுருவின் ஆலோசனைப்படி மன்னன் 99 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்தான். 100வது யாகத்தை செய்தால் தனது இந்திர பதவிக்கு ஆபத்து வரும் என அஞ்சிய இந்திரன் மன்னனிடம் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய், உனது விருப்பம் நிறைவேறும் என்று கூறினான். அதன்படியே மன்னன் மதுரை திருக்கோவிலுக்கு கிழக்கே மிகச் சிறப்பான முறையில் யாகத்தை நடத்தினான். யாகத்தின் இறுதியில் நல்ல சகுனங்கள் தோன்றின. யாகத்தீயிலிருந்து அன்னை பராசக்தியே 3 வயது பெண் குழந்தையாக தோன்றினாள். அக்குழந்தை தாமரை மலர் போலவும் சந்திரனை போலவும் ஜொலித்தது. ஆனால் அக்குழந்தைக்கு 3 தனங்கள் இருந்தன. இதை கண்டு மன்னன், ஆண் வாரிசு கேட்டால் பெண் குழந்தை கிடைத்ததே, அதுவும் 3 தனங்களுடன் இருக்கிறதே என்று வருந்தினான். அப்போது வானில் ஒரு அசரீரி ஒலித்தது. அது சொன்ன அந்த ரகசியம் என்ன? அந்த 3வது தனம் மறையப் போவது எப்போது? தெரிந்து கொள்ள இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த அத்தியாயத்தில் யாகத்தீயிலிருந்து தோன்றிய அந்த தெய்வீக குழந்தையின் விசித்திர தோற்றம் கண்டு மலையத்துவஜ பாண்டியன் வருந்தினான் என்று கண்டோம். ஒரு பேரரசனின் கவலையை போக்க வானத்திலிருந்து வந்த அந்த ரகசிய குரல் என்ன சொன்னது? மதுரை மீனாட்சியின் அவதார கதையை இன்று தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னால் இந்த சேனலை இதுவரை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த திருவிளையாடல் புராணங்களை ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கேட்கும் பொழுது ஒவ்வொரு பலன் கிடைக்கும். அதனால் இந்த 4வது திருவிளையாடலின் பலன்களை தெரிந்து கொள்ள இறுதி வரை கேளுங்கள். ஆண் வாரிசு கேட்டால் பெண் குழந்தை கிடைத்ததே, அதுவும் 3 தனங்களுடன் இருக்கிறதே என்று வருந்தினான் மன்னன் மலையத்துவஜன். அப்போது வானில் ஒரு அசரீரி ஒலித்தது. மன்னனே கலங்காதே, இவளை ஆண் மகனைப் போலவே அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துவா. இவளுக்கு தடாதகை என்று பெயரிடு. இவள் தனக்குரிய கணவனை சந்திக்கும் போது அந்த 3வது தனம் தானாக மறைந்துவிடும் என்று கூறியது. இதை கேட்ட மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். மன்னன் அக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு ஆண் பிள்ளையைப் போலவே வளர்த்தான். தடாதகை வில்வித்தை, வாள் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் மற்றும் அனைத்து சாஸ்திரங்கள்
ஆயுதங்களையும் கற்றுத் தேர்ந்தாள். அவளது வீரத்தையும் அறிவையும் கண்டு வியந்த மன்னன் அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்து மணிமகுடம் சூட்டினான். பின்னர் மன்னன் மலையத்துவஜன் இறைவனடி சேர்ந்தான். தந்தைக்கு பிறகு தடாதகை மதுரையை திறம்பட ஆட்சி செய்தாள். சுமதி என்ற மதியூக மந்திரியின் உதவியுடன் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்தாள். அவள் ஆட்சியில் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, தர்மம் தழைத்தது. கன்னிப்பெண்ணாகிய தடாதகை ஆட்சி செய்ததால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்ற சிறப்பை பெற்றது. தந்தையின் மறைவுக்கு பிறகும் ஒரு கன்னி பெண்ணாக நின்று மதுரையை ஆண்ட தடாதகையின் வீரம் சிலிர்க்க வைக்கிறது அல்லவா? ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. கன்னி நாடு என்று புகழப்பட்ட பாண்டிய நாட்டை ஆண்ட இவள் தன் கணவனை சந்திக்கும் அந்த தருணம் எப்போது வரும்? அந்த மூன்றாவது தானம் மறையும் அதிசயம் நடக்குமா? அதை அடுத்த சுவாரஸ்யமான பகுதியில் காண்போம். இறுதியாக ஒரு நற்செய்தி. இந்த 4வது திருவிளையாடலை பக்தியோடு கேட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறு வயதில் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் தீரும், சகல துன்பங்களும் நீங்கும். அன்னை மீனாட்சியின் அருள் உங்கள் இல்லம் வந்து சேர ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யவும். நன்றி. கீழே உள்ள லிங்கில் திருவிளையாடல்கள் பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்து மகிழவும். ஆண்கள் மட்டுமே போர்க்களத்தில் சாதிக்க முடியும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் தேவலோகத்து அரசன் இந்திரனையே போர்க்களத்தை விட்டு அலறி அடித்து ஓட வைத்த ஒரு வீர மங்கையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மதுரை அரசியாக உலகையே நடுங்க வைத்த தடாதகை பிராட்டியின் சிலிர்க்க வைக்கும் போர் பயணம் இதோ. இந்த 5வது திருவிளையாடலை கேட்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. ஆதலால் இறுதி வரை கேளுங்கள். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாண்டிய நாட்டை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் தடாதகை பிராட்டியார். அவரது ஆட்சியில் மக்கள் பசியும் பிணியும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தடாதகை திருமண வயதை அடைந்ததும் தாய் காஞ்சனமாலை கவலை கொண்டார். மகளே, நீ வளர்ந்து விட்டாய், நாட்டின் பாரத்தோடு குடும்ப பாரத்தையும் ஏற்க வேண்டுமே என்றார். அதற்கு தடாதகை, அம்மா கவலை வேண்டாம், நான் திக்விஜயம் செய்து உலகை வென்று திரும்புகிறேன், அப்போது என் திருமணம் நடக்கும் என்று கூறி ஆசி பெற்றார். போருக்கு தயாரானார் தேவி. 4 வகை படைகளான யானை, குதிரை, தேர் மற்றும் காலாட்படை திரண்டன. கடல் பொங்கி வருவது போல சேனை மதுரையிலிருந்து புறப்பட்டது. வடபுல மன்னர்களான கஜபதி, துரதபதி, சுரபதி ஆகியோரை தோற்கடித்தார். பின்னர் இந்திரலோகம் சென்றார். தேவியின் வருகையை அறிந்த தேவேந்திரன் இவரை வெல்ல முடியாது என அஞ்சி ஓடி ஒளிந்தான். தேவி அங்கிருந்த ஐராவதம், கற்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி ஆகியவற்றை வெற்றி சின்னங்களாக கைப்பற்றி கொண்டு தனது படைகளுடன் நேராக கைலாயத்தை நோக்கி புறப்பட்டார். வெற்றி மீது வெற்றி குவித்த தேவிக்கு தெரியாது கைலாயத்தில் அவருக்காக ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று. சிவனையே எதிர்க்கும் அந்த போரில் ஜெயிக்கப் போவது யார்? சக்தியா அல்லது சிவமா அல்லது போருக்கு சென்ற இடத்தில் பூக்கப் போவது காதலா? தேவியின் 3வது தனம் மறையப் போவது எப்போது? அடுத்த வீடியோவில் அந்த தெய்வீக தருணத்தை பார்க்கலாம். மறக்காமல் டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சென்ற அத்தியாயத்தில் இந்திரனையே ஓடவிட்டு வெற்றி வீராங்கனையாக திகழ்ந்த தடாதகை பிராட்டி இப்போது கைலாயத்தை நெருங்கிவிட்டார் என்பதை பார்த்தோம். சிவனையே எதிர்க்க துணிந்த அந்த போரில் என்ன நடந்தது? தேவியின் சாபம் எப்படி நீங்கியது? பூலோகம் போற்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் எப்படி நடந்தது? வாருங்கள், மெய்சிலிருக்க வைக்கும் அந்த தெய்வீக வரலாற்றை பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த 5ஆம் திருவிளையாடலை இறுதி வரை கேட்பவர்களுக்கு மீனாட்சி அம்மனின் பூரண அருள் கிடைக்கும். தடாதகை பிரம்மாண்டமான படை கைலாய மலையை சூழ்ந்து கொண்டது. இதை கண்ட சிவகணங்கள் பதறிப்போய் நந்தி தேவரிடம் முறையிட்டனர். உடனே நந்தி தேவரின் தலைமையில் பூதகணங்கள் போரிட கிளம்பின. 2 பெரும் கடல்கள் மோதுவது போல பயங்கரமான போர் நடந்தது. ஆனால் தடாதகை பிராட்டியின் வீரத்திற்கு முன்னால் சிவகணங்களால் நிற்க முடியவில்லை. நந்தி தேவரின் ஆயுதங்கள் கூட செயலிழந்தன. சூரியனை கண்ட பனி போல சிவனின் படைகள் விலகி ஓடின. நிலைமையை உணர்ந்த நந்தி தேவர் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார். இதை கேட்டு புன்னகைத்த சிவபெருமான் தானே நேரில் போர்க்களத்திற்கு வந்தார். அப்போதுதான் அந்த திருப்பு முனை நிகழ்ந்தது. போர்க்களத்தில் சிவபெருமானை கண்ட மாத்திரத்தில் ஓர் அற்புதம் நடந்தது. சிவபெருமானின் ஜடைமுடி, புலித்தோல் ஆடை, மழு ஏந்திய கரம், எல்லாவற்றிற்கும் மேலாக கருணை ததும்பும் அந்த கண்களை கண்டதும் தடாதகை பிராட்டியார் அப்படியே சிலிர்த்து போனார். அதே வினாடியில் தேவியின் 3 தனங்களில் நடுவில் இருந்த தனம் மறைந்தது. அதுவரை போர்க்களத்தில் ஆண் சிங்கமாக நின்றவரிடம் பெண்மைக்குரிய நாணம், அச்சம், மடம் ஆகியவை குடிகொண்டன. தலை கவிழ்ந்து காலால் தரையை கீறியபடி வெட்கத்துடன் நின்றார்.
அருகில் இருந்த அமைச்சர் சுமதி, தேவி, இவரே உங்கள் மணாளர், முன்பு அசரீரி சொன்னது பலித்து விட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். சிவபெருமான் தேவியை பார்த்து, மதுரைக்கு செல், அடுத்த சோமவாரத்தில் வந்து உன்னை மணப்போம் என்று வாக்களித்தார். தேவி மற்றற்ற மகிழ்ச்சியுடன் மதுரை திரும்பினார். மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டது. வீதிகள் தோறும் பந்தல்கள், தோரணங்கள், வாழை மரங்கள் கட்டப்பட்டன. மக்கள் தங்கள் வீட்டு திருமணம் போல மகிழ்ச்சியில் திளைத்தனர். திருமண மண்டபம் நவரத்தினங்களால் ஜொலித்தது. திருமால், பிரம்மா, இந்திரன் என 30 முக்கோடி தேவர்களும் மதுரைக்கு வந்தனர். குபேரன் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்தான். பட்டுடுத்தி மணக்கோலத்தில் சிவபெருமான் சுந்தரேசுவரராக ரிஷப வாகனத்தில் மதுரை வீதிகளில் உலா வந்தார். மறுபுறம் திருமண மண்டபத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் தடாதகைக்கு போட்டியிட்டுக் கொண்டு அலங்காரம் செய்தனர். பச்சை பட்டுடுத்தி மரகத மூக்குத்தி அணிந்து மீனாட்சி அம்மையாக அன்னை மணமேடைக்கு வந்தார். அந்த தெய்வீக தருணம் நெருங்கியது. மகாவிஷ்ணு சிவபெருமானின் பாதங்களை நீர் ஊற்றி கழுவினார். வேத மந்திரங்கள் முழங்க மகாவிஷ்ணு தாரை வார்த்து கொடுக்க சிவபெருமான் தடாதகை பிராட்டியின் கழுத்தில் மங்கள நாண் பூட்டினார். தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பொழிந்தனர். ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. திருமணத்திற்கு பின் சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியனாக முடிசூடி மதுரையை ஆட்சி செய்து சகல உயிர்களுக்கும் அருள் புரிந்தார். சிவபெருமான் மீனாட்சி திருமணம் செய்து கொண்ட இந்த 5ஆம் திருவிளையாடலை முழுமையாக கேட்டவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் சகல நன்மைகள் வந்து சேரும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஓங்கும். இதுபோல இன்னும் பல ஈசனின் திருவிளையாடல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் செய்யவும்.